அகதா கிறிஸ்டியின் கடைசி வீடு. அத்தியாயம் 22. கதையின் முடிவு. நான் விளக்கமாக சொல்லணும்னு விரும்புகிறீங்களா? அவனுக்கே உரித்தான பூரண வெற்றி கண்ட புன்சிரிப்பு எனக்கு நன்கு தெரியும். அதனை வெளியிட்டபடி சுற்றி பார்த்தான் அவன். நாங்கள் அனைவரும் வரவேற்பறைக்குள் வந்திருந்தோம். எங்களுடைய எண்ணிக்கையும் கணிசமாய் குறைந்திருந்தது. வந்திருந்த அக்கம் பக்கத்தோர் நிலைமையை படித்து நாசூக்காய் வடிந்திருந்தனர். போலீசுடன் செல்லுமாறு கிராஃப்ட் அங்கிருந்த அங்கத்தினர் கேட்டுக்கொள்ளப்பட்டனர். ஃபெடரிகா, லாசரஸ், சேலஞ்சர், வைஸ் மற்றும் நான் மீதமிருந்தோம். ஃப்ரெண்ட்ஸ், ஒத்துக்கிறேன், நான் முட்டாளாக்கப்பட்டேன். முழுசா துளி மிச்சம் இல்லாமல் முட்டாளாக்கப்பட்டேன்னு ஏற்றுக்கிறேன். நான் எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல என்னை அழகாக பொருத்தி வச்சு ஏமாத்திட்டாங்க. லிட்டில் நிக். மேடம், உங்கள் ஃப்ரெண்டு ஒரு கடைஞ்சி எடுத்த பொய்க்குள்ளின்னு நீங்கள் சொன்னது தான் எத்தனை நிஜம். எப்பா. நிக் எப்பயுமே பொய் தான் சொல்லியிருக்கா என அடங்கி அமுக்கமாய் குறிப்பிட்டார் மிஸ்ஸஸ் ரைஸ். இந்த ஒரே காரணத்தால் அதி அற்புதமாக அவ தப்பிச்சதா சொன்ன விபத்துகளில் ஒன்றை கூட நான் நம்பலை. ஆனால் நான் புத்தியே மழுங்கி போனவன் போல நடந்துக்கிட்ட நான் அதில் எல்லாத்தையும் நம்பினேன். அவை எல்லாம் நிஜமா நடக்கவே இல்லையே, பின்ன என்று கேட்டேன் நான். விளக்க ஆளில்லாமல் நான் இன்னமும் முழுவதும் குழம்பித்தான் இருந்தேன் என்பதை ஒத்துக்கொள்கிறேன். அவையெல்லாம் அப்படித்தான் நடந்தன என்ற காணல் நிலைமையை ஏற்படுத்த புத்திசாலித்தனமா உருவாக்கப்பட்டவை. அப்படின்னா அவை அனைத்தும் மேடம் நிக்கின் வாழ்க்கை ஒவ்வொரு நொடியும் ஆபத்தில் இருக்கும் என்னும் பதிவினை சுலபமாக உண்டு பண்ணியவை. ஆனால் இதுக்கு முன்னாடி நான் துவங்க போகிறேன். என் கைகளுக்கு ஒழுங்கற்றும் துண்டு துண்டாகவும் வந்தபடி சொல்லி குழப்பாம நான் ஒட்ட வச்சு முடித்த மாதிரியே இந்த கதையை விளக்குறேன். இந்த முழு பிஸ்னஸின் துவக்கத்தில் அப்போ நம்ம கையில் இருந்தது இந்த அழகான சந்தேகங்களுக்கு அப்பாற்பட்ட அன்புடனும் அருமையாகவும் தனது வீட்டின் மீது தீரா ஆவல் கொண்டிருந்த மிஸ் நிக். இதற்கு சார்லஸ் வைஸ் ஒப்புதலாய் தலையசைத்து காட்டினார். இதை நானே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். நீங்கள் சரியே மிஸ்டர் வைஸ். மேடம் நிக் கடைசி வீட்டை மிக விரும்பினாங்க. ஆனால் அதை அடைய அவங்க கிட்ட பணம் கிடையாது. ஆனால் அதுக்கான பணம் அவங்களுக்கு அவசரமாக தேவைப்பட்டது. இருந்தாலும் அவங்களால அத்தொகையை அடைய முடியல. இந்த இளைய வாலிபமான சேட்டானை சந்திக்கிறாங்க. அவனும் இவங்களால ஈர்க்கப்படுறான். அவனுடைய மாமாவின் சொத்து அத்தனையும் சேட்டானுக்கே என்பதை வெகு சுலபமா புரிஞ்சுக்கிறாங்க மேடம். அந்த மாமாவோ கணக்கற்ற மில்லியனுக்கு அதிபதி. நல்லது, நமக்கு அதிர்ஷ்டம் மச்சம் ஏறுமுகத்துல இருக்குன்னு கணக்கு போடுறாங்க மேடம் நிக். ஆனா இதுல கவனிக்க வேண்டியது, அவன் தன்னை முழுக்க எழுதி கொடுக்கும் அளவுக்கு இவங்க பக்கமா ஈர்க்கப்படலை என்பதை. பொழுதுபோக்காக சிறப்பான ஆசாமி என்பதுதான் சேட்டானுடைய நினைப்பு. தட்ஸ் ஆல். ஸ்கார்போரா பகுதியில் சந்திச்சுக்கிறாங்க. தன்னோட பறக்கும் வாகனத்துல கூட இவங்களை ஏத்திக்கிட்டு சுத்தறான் அந்த பையன். அப்பதான் திருப்பம் நிகழுது. மேக்கியை பார்க்கிறான் அவன். முதல் பார்வை, முதல் சந்திப்பு, முதல் காதல். மேடம் நிக் அதிர்ந்து செயலற்று ஆயிடுறாங்க. அவளோட சகோதர உறவுக்கார பொண்ணு.
எவ்வித அழகுக்கும் அருகதை அற்றவள்னு நிக்கு நினைச்சிருந்த பொண்ணை போய், ஆனா ஹெங் சேட்டானுக்கு மெக்கி வித்தியாசமானவ. உலகத்துல அவனுக்கென்று இருக்கும் ஒரே பெண் மேக்கி. 2 பேரும் ரகசியமா நிச்சயம் பண்ணிக்கிறாங்க. ஒரே ஒரு நபருக்கு மட்டும்தான் இது பற்றி தெரிஞ்சிடும். அந்த நபர் தான் மேடம் நிக். பாவப்பட்ட மேக்கி. அவ மனசு விட்டு பேசவும் ஒரு ஆள் உலகத்துல உண்டுன்னு நம்பினான், நிக்கை. தன் ஆள் எழுதிய கடிதங்களின் சில பகுதிகளை நிச்சயமா அவ தன் உயிர் தோழிக்கு படிச்சு காட்டியிருப்பா. இதுல சந்தேகமே கிடையாது. இந்த வகையில தான் மேடம் நிக்குக்கும் உயில் பற்றிய தகவல்களும் தெரிய வந்திருக்கு. அது தெரிய வந்த சமயத்துல அதன் மேல எந்த விதமான கவனத்தையும் மேடம் நிக் பதிக்கல. ஆனா அது அவங்க மூளையிலேயே கிடக்கு. அப்போதான் எதிர்பாராத விதமா சர் மாத்யூ சேட்டானின் அகால மரண செய்தி வருது. இதைவிட கூடுதலா இன்னொரு செய்தியும் வெளியாகுது. மிஸ்டர் சேட்டான் காணவில்லை. உடனடியா பச்சாதாபமற்ற ஒரு திட்டம் நம்ம இளைய பெண்ணின் மூளையை ஆக்கிரமிச்சிருச்சு. நிக்குடைய பெயரும் மக்தலா என்பது சேட்டானுக்கு தெரியாது. மேடமை நிக் என்னும் அளவுக்கு தான் அவனுக்கு பரிச்சயம். இந்த நிலைமையில அவன் எழுதிய உயில் எவ்விதமான சட்ட வடிவமும் அற்ற ஒரு துண்டு சீட்டு. வெறும் ஒரு பெயரை மட்டும் முக்கியமா குறிப்பிட்டு உலகத்தின் பார்வையை வச்சு பார்த்தோம்னா, சேட்டான் மேடம் நிக்கின் நெருங்கிய நண்பர். மக்தலா என்னும் நிக்கோடு தான் உலகத்தை பொறுத்தவரை சேட்டானின் பெயர் பின்னி பிணைஞ்சிருக்கு. ரைட். இப்போ மேடம் தான் சேட்டானுடைய நிச்சயிக்கப்பட்டவங்கன்னு பிரகடனமானா ஒரு நாதியும் சந்தேகப்பட போவது கிடையாது. ஆனா இதை சக்சஸோட செஞ்சு முடிக்கணும்னா மேக்கி வழியிலிருந்து தூக்கி கடாசப்படணும். இருக்கும் கால அவகாசம் கம்மி. ஓரிரு நாட்கள்ல மேக்கி வந்து உடன் தங்க ஏற்பாடு செய்யறாங்க அவங்க. அப்போதுதான் உயிர் பிடுங்கும் விபத்துகளிலிருந்து அவங்க தப்பிப்பதெல்லாம் நடக்காது. தலைக்கு மேல தொங்கும் படத்தின் கயிற்றினை அவங்களே அறுத்து விடுறாங்க. காரின் பிரேக்க அவங்களே வலிய போய் சேதப்படுத்துறாங்க. கடல் உச்சியிலிருந்து பாறை விழுந்தது இயற்கையா நடந்திருக்கலாம். அதுலயும் ஆதாயம் தேடி அதுக்கு அடியில அப்போ தான் இருந்ததா கதை உருவாக்கிடுறாங்க நம்ம மேடம். இதன் உச்சியில என் பெயரை பேப்பர்ல பார்த்துடுறாங்க. அவங்க என்னையே அவங்க திட்டத்தின் ஒரு அங்கமா அற்புதமா ஆக்கி கொள்ளும் அளவுக்கு திமிரு இருந்திருக்கு அவங்களுக்கு. அவங்க தொப்பி வழியா புகுந்து போகும் குண்டு என் காலடியில விழுது. என்னை வளைச்சி போட்ட துல்லியமான ஏற்பாடு. அவளை சுற்றி இயங்கும் சூழல் பற்றி அப்படியே நம்புகிறேன் நான். கவனிச்சிங்களா? அவங்களுடைய பயத்தை உறுதிப்படுத்த அவங்களுக்கு பக்கத்திலேயே ஒரு பெரும் மதிப்புக்குரிய சாட்சி, துணைக்கு ஒரு தோழியை கூப்பிட்டு அனுப்புமாறு நானே அவங்களுக்கு ஆலோசனை தரேன். இந்த வாய்ப்பையே அவங்களுக்கு இன்னும் சாதகமான ஒரு வாய்ப்பா ஆக்கிக்கிட்டு மேக்கியை இன்னும் ஒரு நாள் முன்கூட்டியே வந்து விடும்படி சொல்லி தகவல் அனுப்புறாங்க. ஒரு கொலை என்பது எத்தனை சுலபமான ஒன்னா இருக்கு. டின்னர்ல நம்மை தனியா ஆக்கி விட்டுட்டு விலகும் நிக் சேட்டான் தவறிட்டாரு என்னும் வரும் செய்தியை கேட்டு மறுநொடியே தனது திட்டத்தை செயலாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சேட்டான் மேக்கிக்கு எழுதிய கடிதங்கள் அத்தனையும் அள்ளி எடுத்துக்கிட்டு போய் எல்லாத்தையும் கவனமா தரம் பிரிச்சு அவங்களோட தேவைக்கு உகந்த கடிதங்களை மட்டும் எடுத்துக்கிறாங்க. அவங்களுக்கு எதேஷ்டமா அப்போ நேரம் இருந்தது. அப்படி எடுத்ததையெல்லாம் அவங்களோட ரூம்லயே வச்சிடுறாங்க. இது ஒரு பக்கம். அப்புறமா வெடிகள் நடந்த பகுதியை விட்டு அவங்க 2 பேரும் மட்டும் அகன்று வீட்டுக்குள்ள போறாங்க. மேக்கி போட்டிருந்த மேலங்கியை கழற்றி விடும்படி சொல்லி அதை செயல்படுத்த நிக்கு
திருட்டுத்தனமா அந்த பரிதாபமான பொண்ணுக்கு பின்னாலேயே போகும் நிக் சுட்டுறாங்க. சட்டுன்னு வீட்டுக்குள்ள பிரவேசம். வேற ஒருத்தருக்கும் தெரியாதுன்னு அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கும் சுவரில் இருந்து அந்த ரகசிய பதுங்கும் குழிக்குள்ள துப்பாக்கியை பதிக்கிறாங்க. பிறகு மாடிக்கு பிரவேசம். அங்கேயே குரல்கள் கீழே கேட்கும் வரை காத்திருக்காங்க. உடல் கண்டுபிடிக்கப்படுது. இப்ப அவங்களுடைய காட்சி. மலமலன்னு கீழே இறங்கி ஓட்டம். ஜன்னல் வழியா வெளியே பிரவேசம். ஹோ ஹோ, அவங்க காட்சிகளை எத்தனை அருமையா நடிச்சு கொடுத்துட்டாங்க. பாராட்டத்தக்க பங்களிப்பு. ஹோ, வெரி நைஸ். அதி அற்புத நாடகம் ஒன்றை தான் அவங்க நடத்தி காட்டினாங்க. வீட்டு வேலைக்காரி எலேன் இதை ஒரு பேய் பிடிச்ச வீடு என்பது போலதான் வர்ணிச்சா. இப்படிப்பட்ட ஒரு வீட்டிலிருந்து தான் அவங்களுக்கு ஐடியாக்களே வந்திருக்கணும். ஆனால் அந்த விஷமூட்டப்பட்ட இனிப்புகள் நினைவூட்டியது ஃபெட்ரிகா. அதை பற்றி இன்னமும் எனக்கு ஒன்றுமே விளங்கலை. அதுவும் அவங்களோட வழக்கமான திட்டத்தின் இன்னொரு வடிவம்தான். மேக்கியின் மரணத்துக்கு பிறகு கூட மேடம் நிக்கின் உயிர் மீது குறிகள் வைக்கப்படுகின்றன என்று ஒரு நிலைமை உருவானது. மேக்கியின் மரணம் அவங்க செஞ்ச ஏதோ ஒரு தவறுக்காக நிகழ்ந்த ஒன்று என்னும் சூழல் உருவாகும்னு அவங்களுக்கு தோணலையா? அதுக்கான நேரம் உருவாகிடுச்சுன்னு கணிச்ச உடனேயே மேடம் ரைஸுக்கு ஃபோன் போட்டு சாக்லேட்டுகளை அள்ளிக்கிட்டு வருமாறு சொல்கிறாங்க அவங்க. அப்போ அது அவளோட குரலா? பார்க்க போனால் ஆமாம், அவங்களோட குரல் சற்று வித்தியாசமாக இருக்கும்படியே பார்த்துக்கிட்டாங்க. அவ்வளவே தான். அது பற்றி உங்களை திருப்பி திருப்பி கேட்கும்போது அப்போ தானே நீங்கள் சந்தேகத்தில் குழப்புவீங்க. பிறகு பெட்டி நிஜத்தில் வந்து சேர்ந்த பிறகும் தான் விஷயங்கள் எத்தனை சுலபமாக அவங்களுக்கு இருந்திருக்கு. புத்திசாலித்தனமான அவங்க பதுக்கி வச்சிருந்த கொக்கைனை வசதியாக 3 சாக்லேட்டுகளில் தடவிடுறாங்க. அதில் 1 சாப்பிட்டு விட்டு விழுந்துடுறாங்க. ஆனால் படுமோசமாக இல்லை. எத்தனை அளவு கொக்கைன் எடுத்துக்கணும் என்பது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இதில் மகுடம் அந்த விசிட்டிங் கார்டு என்னுடைய கார்டு. என்கிட்ட அவங்களுக்கு எத்தனை கொழுப்பு இருந்திருக்கணும். பூக்கள் அனுப்பும்போது எழுதி அனுப்பியிருந்த கார்டு அது என்னுடைய கார்டு. எத்தனை சிம்பிளாக முடிச்சிருக்காங்க. இப்படி சிந்திக்கவும் தனி மூளை வேணும்பா. அங்கு சிறு அமைதி நிலவியது. பிறகு ஃபெட்ரிகா கேட்டார், எதற்காக பிஸ்டலை கொண்டு வந்து அவ என் கோட்டுக்குள்ளே போடணும்? இதை நீங்கள் கேட்பீங்கன்னு நினச்சேன் மேடம். காலப்போக்கில் இது உங்களுக்கு நடந்திருக்க வேண்டியது தவிர்க்க முடியாதது மேடம். சொல்லுங்க, எப்போவாவது மேடம் நிக் உங்களிடம் இருந்து விருப்பத்தை உதறிட்டாங்கன்னு உங்களுக்கு தோணியதுண்டா? அவங்க உங்களை வெறுக்கலாம்னு நீங்கள் எப்போவாவது நினைச்சதுண்டா? இது பற்றி கருத்து சொல்வது கடினம் என்றார் ஃபெட்ரிகா நிதானமாய். என்னை பிடிச்சிக்கிற மாதிரி தான் அவள் காட்டிக்கிட்டு இருக்கா. நீங்கள் சொல்லுங்கள் மிஸ்டர் லாசரஸ். எதையும் மூடி மறைச்சி உத்தமன்னு காட்டிக்கக்கூடிய வேலை கிடையாது இது. உங்களுக்கும் மிஸ் நிக்குக்கும் இடையே ஏதாவது இருந்ததுண்டா? நோ, மறுத்து தலையசைத்தார் லாசரஸ். ஒரு சமயத்தில் அவள் பக்கமாக நான் ரொம்பவுமே ஈர்க்கப்பட்டேன் தான். அதுக்கப்புறம் ஏன்னு எனக்கு சொல்ல தெரியல, நான் அவகிட்ட இருந்து தூர விலக்கிட்டேன். என்ற பைரோ விவேகமாய் தலையசைத்து கொண்டான். இதுதான் நிக்கின் பரிதாப நிலையே. அவங்க பார்ப்பவர்களையெல்லாம் ஈர்த்தாங்க. அப்புறம் அவங்கெல்லாம் அவங்க கிட்ட இருந்து தூர விலகிட்டாங்க. ஈர்க்கப்பட்ட நீங்க மேடமை மேலும் மேலும் விரும்புவதற்கு பதிலாக அவங்க கூட இருந்த ஃப்ரெண்டை நேசிக்க ஆரம்பிச்சிட்டேங்க. இதனால மேடமை நிக் வெறுக்க ஆரம்பிச்சாங்க.
போன வருஷம் அவங்க ஒரு உயில் எழுதினாங்க. அப்போ மேடம் மேலே அவங்களுக்கு உயிர். ஆனால் பிறகு நிலைமை மாறிடுச்சு. அவங்களுக்கு அந்த உயில் ஞாபகம் வந்திருக்கு. அந்த கிராஃப்ட் கூட்டம் அமுக்கிடுச்சு என்னும் விஷயமோ, அதனால் அது எங்கே சேரணும்னு முகவரியிடப்பட்டதோ அந்த இடத்தை போய் சேரவே இல்லை என்னும் விஷயமோ நிக்குக்கு தெரியாது. நம்ம ரைஸ் மேடமுக்கு தான் அவங்க மரணத்தை வரவேற்கும் ஒரு இலக்கு இருக்குன்னு அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருந்திருக்கணும். அதனால் சாக்லேட் வாங்கி வரும்படி அவங்களுக்கு ஃபோன் பண்ணியிருப்பது நிக்கே. இன்னைக்கு ராத்திரி உயில் படிக்கப்படும், அதில் அத்தனையும் ரைஸுக்கே சட்டப்பூர்வமாக உரிமையோடு போகும்னு வாசிக்கப்படும். அப்போதான் காணாமல் போன அதே பிஸ்டல் அவங்களோட கோட்பையிலிருந்து எடுக்கப்படும். அதாவது மேக்கி சுட்டு கொல்லப்பட்ட அதே பிஸ்டல். அப்போ அவளுக்கு அவ்வளவு வெறுப்பு என் மேலே இருந்திருக்கணும், முணுமுணுத்தார் ரைஸ். எஸ் மேடம், அவங்க கிட்ட இல்லாத ஒன்றை நீங்கள் அபரீதமாக வச்சிருந்தீங்க. காதலை அம்சமாக வென்று அது தவறி போகாமல் தக்க வைத்து கொள்ளும் தந்திரம். எனக்கென்னவோ இன்னும் பனிமூட்டமாக தான் இருக்குது என்றது சேலஞ்சர். இந்த உயில் பிஸ்னஸ் எனக்கு முழுசாக அர்த்தமாகலை. இல்லை, அது முழுக்கவும் வேற ஒரு கதை. முழுக்கவும் கிராஃப்ட்ஸ் கூட்டம் இங்கே இருக்கும் இடம் தெரியாமல் வசிக்குதுங்க. மேடம் நிக்குக்கு ஒரு ஆப்ரேஷன் நடந்தாகணும். அவங்க எந்த உயிலும் பண்ணி வைக்கலை. இதில் ஒரு வழியாக அந்த கிராஃப்ட் கூட்டம் பார்க்குது. அதை செயல்படுத்த உடனடியாக ஒரு உயிலை எழுதும்படி நிக்கை துணக்கும் கிராஃப்ட் மக்கள் அதை தபாலில் சேர்க்கும் வேலையை அவங்களே கவனிச்சுப்பதா சொல்லிடுறாங்க. ஒரு வேளை நிக்குக்கு ஏதாவது ஆகிட்டா மரணம் அடைஞ்சிட்டானே சொல்லலாம். அப்போ புத்திசாலித்தனமாக பண்ணப்பட்ட ஒரு போலி உயிலை காண்பித்து அத்தனையும் மிஸ்ஸஸ் கிராஃப்டுக்கே போகிற மாதிரி மூடி மறைச்சிருப்பாங்க. ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு முறை பிலிப் பக்லே போயிருந்த செய்தி தான் அவங்களுக்கு உதவி பண்ணியிருக்கிறது. ஆனால் மிஸ் நிக்குக்கு அப்பெண்டிசைட்ஸ் ஆப்ரேஷன் திருப்திகரமாக முடிஞ்சு அவங்க பிழைச்சிட அந்த உயில் அர்த்தமற்று போயிடுது. இந்த நிலைமையிலேயே உயில் பிரச்சனை நிற்குது. ஆனால் மறுபடியும் நிக் உயிர் மீதான முயற்சிகள் ஆரம்பமாகுது. தங்களது போலி உயில் திட்டம் ஒருவேளை மறுபடியும் பழிச்சிடலாம் என்ற நம்பிக்கை வந்ததும் மிஸ்ஸஸ் கிராஃப்ட் குடும்பத்துக்கு கடைசியாக நிக் இறந்துட்டா செய்தியை நான் அறிவிக்கிறேன். அற்புதமான இந்த வாய்ப்பை நழுவ விட்டுடவே கூடாது. அந்த போலி விஷயங்கள் எழுதப்பட்ட உயில் உடனடியாக மிஸ்டர் வைஸுக்கு போஸ்ட் பண்ணப்படுது. அவங்களை பொறுத்த வரைக்கும் பார்ப்பதற்கு தெரிவதை விடவும் நிக் பெரிய பணக்காரி என்பது அவங்களோட கணிப்பு. கடைசி வீடு அடகு வைக்கப்பட்டிருப்பதெல்லாம் அவங்க அறியாதது. இதிலெல்லாம் நான் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா என ஆரம்பித்த லாசரஸ், இத்தனை விஷயங்களையும் உங்களால் புத்திசாலித்தனமாக எப்படி கிரகிக்க முடிஞ்சது என்பதை தான் என்றார். எப்போ நீங்கள் சந்தேகப்பட ஆரம்பிச்சிங்க? இங்கே நான் வெட்கப்படுகிறேன். இந்த சந்தேகத்தை அடைய எனக்கு அத்தனை காலம் பிடிச்சிருக்கு. அத்தனை காலம் என்னை கலங்கடிச்ச சங்கதிகள் இருந்தன. எஸ், மிக சரியா அமையாத சங்கதிகள் அவை. மேடம் நிக் என்கிட்ட சொன்ன விஷயத்துக்கும் அதையே மற்றவங்க சொன்னதுக்கும் இருந்த மாறுபாடுகள். இதில் துரதிருஷ்டவசமாக நான் எப்பவுமே நிக்கையே நம்பினேன். பிறகு சட்டுன்னு எனக்கு வெளிச்சம் பிறந்தது. மேடம் நிக் ஒரு தவறு பண்ணியிருந்தாங்க. ஒரு ஃப்ரெண்டை கூப்பிட்டு கூடவே வச்சுக்கும்படி நான் கெஞ்சிய போது நிச்சயம் அப்படி செய்வதாக இவங்க சொன்னாங்க. ஆனால் ஏற்கனவே மேக்கியை வர சொல்லியிருக்கும் செய்தியை அப்படியே அப்போ என்கிட்ட இருந்து அமுக்கிட்டாங்க. இது ஒன்றும் பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தி தரும் விஷயமா அவங்களுக்கு தெரியல. ஆனால் இது ஒரு தவறு. இதற்கு காரணம்
மேக்கி அவங்க வீட்டுக்கு எழுதியிருந்த மறுபதில் தான். அவங்க எழுதியிருந்த ஒரு வெகுளித்தனமான பதம் எனக்கு புதிராக இருந்தது. அந்த அளவுக்கு பயமுறுத்தி எனக்கு ஒரு தந்தியை அவள் ஏன் அனுப்பியிருக்க வேண்டும் என்று எனக்கு ஆச்சரியமாக உள்ளது. செவ்வாய்க்கிழமையே வந்து சேர்ந்திருந்தாலும் ஒன்றும் பாதகம் இருந்திருக்காது. இதுல வரும் அந்த செவ்வாய்க்கிழமை என்னும் வாசகம் உணர்த்துவது எதை? இது ஒன்னை தான் உணர்த்தும். எப்படி இருந்தாலும் செவ்வாய்க்கிழமை மேக்கி இங்கே வந்து தங்குவதா தான் இருந்திருக்கு. இப்படிப்பட்ட நிலைமையில மேடம் நிக் பொய் சொல்லியிருக்காங்க அல்லது உண்மையை மறைச்சிருக்காங்க. இப்போதான் முதல் முறையா அவங்க மேல நான் ஒரு புது வித வெளிச்சத்தை போட்டேன். நான் அவங்க பேசின வார்த்தைகளையே விமர்சித்தேன். அவங்க சொன்ன எல்லாத்தையும் நம்புவதற்கு பதிலா ஒருவேளை அதெல்லாம் உண்மையா இல்லாவிட்டால் அப்படின்னு கேட்டுக்கிட்டேன். அந்த அடுத்த ஆளா இல்லாம ஒவ்வொரு முறையும் மேடம் நிக்கு தான் பொய் சொல்லிக்கிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கிட்டா எப்படி போகுது கேஸுன்னு பார்க்க ஆரம்பிச்சேன். இந்த நிலைமை வந்ததும் எனக்கு நானே சொல்லிக்கிட்டேன், சராசரியா இருப்போம், என்னதான் உண்மையில நடந்திருக்கும். இதுக்கு விடையா மேடம் மேக்கி கொல்லப்பட்டிருக்காங்க என்னும் உண்மைதான் நடந்திருக்குன்னு சொல்லிக்கிட்டேன். ஜஸ்ட் இதுதான் நடந்திருக்கு. ஓகே, அப்படின்னா யார் மேடம் பக்லே சாகட்டும்னு காத்திருப்பாங்க? அப்போ 5 நிமிஷத்துக்கு முன்னாடி விளையாட்டுத்தனமா ஏஸ்டிங் சொன்ன ஒரு குறிப்புகளை நான் நினைச்சு பார்த்தேன். மார்குரேட் என்னும் பெயரையே பலவிதமா சொல்லலான்னு என்கிட்ட அவன் பேசிக்கிட்டே இருந்தான். மேக்கி, மார்குட், இத்தியாதி இத்தியாதி. அப்பதான் இந்த மேக்கி மேடத்தோட நிஜ பெயர் என்னவா இருக்கும்னு எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அப்போதான் வழக்கையே முடித்து போடும் யூகம் எனக்குள்ளே வந்தது. ஒருவேளை அவங்க பேரும் மக்தலான்னு எடுத்துக்கிட்டா இதுவும் பக்லே பரம்பரையின் ஒரு பெயர்தான்னு மேடம் நிக்கே என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஒருவேளை 2 மக்தலா பக்லே இருந்தால் உடனடியா நான் படிச்சிருந்த மைக்கேல் சேட்டானின் கடிதங்களை என் மூளைக்குள்ள ஒரு தடவை ஓட்டி பார்த்தேன். எஸ், அதுகளை வச்சுக்கிட்டு செய்ய முடியாதது எதுவும் கிடையாது. அதுல ஸ்கார்போரா பற்றி குறிப்பிருக்கு. ஆனா மேக்கியும் தானே நிக்கோட கூட ஸ்கார்போராவில் இருந்திருக்காங்க. அவங்க அம்மா என்கிட்ட சொல்லியிருந்த தகவல் இது. அது என்னை அரிச்சுக்கிட்டே இருந்த ஒரு விஷயத்தை நல்லபடியா விளக்குச்சு. அங்கே ஏன் அத்தனை கம்மியான கடிதங்கள் மட்டுமே இருந்தன? ஒரு பொண்ணு தன்னுடைய காதல் கடிதங்களை பாதுகாத்து வைப்பதா இருந்தா அத்தனை தானே வச்சிருப்பா. எதுக்காக இந்த தேர்ந்தெடுத்த ஒரு சில மட்டும்? இந்த கடிதங்கள்ல அப்படி விசேஷமான சங்கதிங்க ஏதாவது இருக்கா என்ன? கூடவே எந்த ஒரு கடிதத்திலையும் எப்பெயரும் சொல்லப்படவே இல்லை என்பது என் நினைவுக்கு வந்தது. ஒவ்வொரு கடிதமும் வித்தியாசமாக துவங்கின. இருந்தாலும் நெருக்கத்தை பறைசாற்றும் குறிப்போடு தான் துவங்கின. அந்த எந்த கடிதத்திலும் எந்த பகுதியிலும் நிக் என்னும் பெயரே கிடையாது. அதுல இன்னொரு விசேஷமான சங்கதியும் இருந்தது. உண்மையா மைக் போட்டு அலறலா தெரிவிக்கும் அதை நான் பார்த்த மாத்திரத்திலேயே கண்டுபிடிச்சிருக்கணும். என்னது? இதை கேட்டு வர தெரிஞ்சுக்கணுமா என்ன? கடந்த பிப்ரவரி 27 அன்று மேடம் நிக்குக்கு அப்பெண்டிக்ஸ் ஆபரேஷன் நடந்திருக்கு. மைக்கேல் சேட்டானிடமிருந்து மார்ச் 2ஆம் தேதியிட்டு வந்த ஒரு கடிதம் இருக்கு. அதுல சுகவீனம் குறித்த ஒரு பரபரப்போ அல்லது அதை பற்றிய அசாதாரண குறிப்புகளோ அந்த கடிதத்துல இல்லவே இல்லை. இது நிச்சயமா இக்கடிதங்கள் எல்லாமே வேறு யாரோ ஒரு நபருக்கு எழுதப்பட்டவை என்னும் விஷயத்த எனக்கு விளக்கிடுச்சு. அப்புறமா நான் தயார் பண்ணியிருந்த கேள்வி பட்டியலை எடுத்து பார்த்தேன்.
அக்கேள்விகளுக்கு எனக்குள்ளேயே உதித்திருந்த இந்த புது ஐடியாவின் வழியில பதில் தந்து பார்த்தேன். ஒரு சில தனிமையான கேள்விகளை தவிர்த்து இதன் முடிவு அனைத்து கேள்விகளுக்கும் திருப்திகரமா சிம்பிளாகவும் அமைந்தது. இந்த சின்ன பரிசோதனையில முன்னமே எனக்கு நானே கேட்டுக்கொண்டிருந்த இன்னொரு கேள்விக்கும் என்னால பதில் சொல்லிக்க முடிஞ்சது. எதுக்காக மேடம் நிக் ஒரு கருப்பு உடையை வாங்கியிருக்காங்க? இதற்கான விடை, அவங்களும் அவங்களோட சகோதரி மேக்கியும் ஒரே மாதிரி உடை உடுத்தணும். இதுதான் திருப்திகரமான பதிலா இருக்க முடியுமே தவிர வேறொன்றும் கிடையாது. தன் காதலன் செத்துட்டான் என்ற அதிகாரபூர்வமா அறிவிக்கப்படுவதற்கு முன்னாடியே எந்த பொண்ணும் கருப்பு உடுத்தி துக்கம் கொண்டாட மாட்டார். இது நிஜத்தன்மையற்ற பொய்மையை தான் காட்டுது. இதனால எல்லாம் வழக்கின் போக்கில் நான் ஒரு ட்ராமா போட்டேன். நான் எது நடக்கணும்னு எதிர்பார்த்தேனோ அது நடந்தது. ரகசிய பதுங்குமிடம் ஏதாவது இருக்குமா என்னும் கேள்வியின் மீது மிஸ் பக்லே ரொம்ப அனலா ஆனாங்க. அப்படி ஒன்று கிடையாதுன்னே சொல்லிட்டாங்க அவங்க. அப்படின்னா எதுக்காக எலேன் அப்படிப்பட்ட ஒரு பதுங்குமிடம் பற்றி கதை பேசியிருக்கணும்னு எனக்கு விளங்கலை. ஆக நிக்குக்கு தெரிஞ்சுதான் இருக்கணும். எதுக்காக அப்படி அவங்க வெகுண்டு எழணும்? அப்படின்னா ஒருவேளை அதுக்குள்ள அவங்க பிஸ்டலை பதுக்கி வச்சிருக்கும் சாத்தியம் இருக்கா? பழிய வேற யார் மீதாவது பிறகு எரிந்துவிடும் ரகசிய திட்டத்தினாலா? மிஸ்ஸஸுக்கு எதிராக தான் எல்லாமும் இருக்குன்னு நிக் பார்க்கும்படி செஞ்சேன் நான். இது அவங்க போட்ட திட்டத்தோட ஒட்டி போயிடுச்சு. ஆனாலும் எலன் அந்த இடத்தை பற்றி பேசியிருப்பதால ஒருவேளை அவ அந்த இடத்தை கண்டுபிடிச்சு பிஸ்டலை எடுத்துடுவாங்களோ அப்படின்னு நிக்கு பயந்திருக்கணும். அதனால தான் பதுங்கின இடத்திலிருந்து பிஸ்டல் எடுத்து மிஸ்ஸஸின் கோர்ட்டுக்குள்ள போட்டு விடுவது ஒன்று தான் பாதுகாப்புன்னு அவங்க உணர்ந்திருக்கணும். இதில் கடைசியாக நிக் தோத்துடுறான். இங்கே நாமெல்லாம் பாதுகாப்பாக இருக்க எந்த நொடியிலையும் இழுத்துக்கிட்டு போயிடுவாங்க என்னும் நிலையில் அவங்க வெளியில் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஃபெட்ரிகா இப்பொழுது நடுநடுங்கி போயிருந்தார். எப்படி நடந்திருந்தாலும் அவளுக்கு என்னோட வாட்சை கழற்றி கொடுத்ததுல எனக்கு திருப்தியாக இருக்கு. எஸ் மேடம். அதற்கு அவர் துரிதமாய் நிமிர்ந்து அவனை பார்த்தாள். அப்போ அது உங்களுக்கு தெரியுமா? இதற்கு பாய்ரோ அவருடைய கையை தூக்கி மிருதுவாய் ஒரு முத்தமிட்டான். இதற்கு லஜ்ஜையாகி நெளிந்த சார்லஸ் வைஸ், இனிமே நடக்க போவதெல்லாம் கண்ணால் பார்க்க முடியாத அளவுக்கு இருக்க போகுது என்றார் அமைதியாய். அவளுக்கு சட்ட ரீதியான ஏதாவது பாதுகாப்பு பற்றி நான் யோசிக்கணும். அதுக்கெல்லாம் எவ்விதமான தேவையும் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் என அமெரிக்கையாய் சொன்னான் பாய்ரோ. என் யூகங்களில் நான் சரி என்னும் பட்சத்தில் தேவை இருக்காது. சொன்னவன் சட்டென சேலஞ்சர் பக்கம் திரும்பினான். அதில் தானே அந்த அத்தனையும் நீங்கள் போட்டு பதுக்கிறது என்றான் கராராய். அதை போன்ற கைகடிகாரங்களில் நான் கப்பல் சிப்பந்தி நிர்கதியாய் நோக்கினான். உங்களோட அதி அற்புதமான நல்ல புள்ளத்தனத்தை எல்லாம் காட்டி என்னை கவுக்க பார்க்க வேணாம் ப்ளீஸ். ஏஸ்டிங்கஸை தான் உங்களால் கவுக்க முடியும், என்னை முடியாது. அதன் மூலமாக வயிறு முட்டை வரவு இருக்கு இல்லையா? பார்சல் பண்ணப்படும் போதை. இதற்கு உடந்தையா ஹார்லி தெருவில் வசிக்கும் உன் மாமன் மிஸ்டர் பாயோ. சேலஞ்சர் பட்டனை எழுந்து கொண்டு விட்டான். என் குள்ள நண்பன் அவரை பார்த்து சாதுத்தனமாய் கண்கொட்டினான். தொடர்ந்தான். நீங்க தான் அந்த உபயோககரமான பாய் ஃப்ரெண்ட். முடிஞ்சா மறுக்க பாருங்க. ஆனால் முடியாது. போலீஸ் கிடுக்கி போடுறதுக்குள்ள இப்போ என்னால் உங்களுக்கு தரக்கூடிய ஒரே ஒரு ஆலோசனை, கிளம்பிடுங்க.
என்னை ஆச்சரியத்தின் உச்சியில் தூக்கி போடும் விதமாய் விருட்டென்று வெளியேறிவிட்டான் அந்த சேலஞ்சர் பயல். ஒரு மின்னல் வெட்டி மறைந்தது போல அறையிலிருந்து கிளம்பிவிட்டான். நான் அவனது முதுகுக்கு பின்னால் திறந்த வாயை மூட மறந்து கிடந்தேன். அப்போ கொகைன் கடிகாரத்தில் இருந்திருக்கா? துவங்கினேன் நான். எஸ், அதனால தான் அத்தனை வசதியாக கொகைனை ஆஸ்பத்திரியில் கைவசமாக வச்சிருந்துருக்காங்க நிக். அவங்க கையில் இருந்த சரக்கு தீர்ந்துட்டதால தான் ஜஸ்ட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி முழுசாக அடைக்கப்பட்ட ஒரு புது சரக்கை அவங்க கேட்டு வாங்கிக்கிட்டாங்க. இது இல்லாமல் அவங்களால இருக்க முடியாதுன்னு சொல்ல வரையா? அப்படி கிடையாது மேடம். நிக் ஒரு போதை அடிமை கிடையாது. சில சமயங்களில் உல்லாசத்துக்காக கொஞ்சோண்டு, அவ்வளவே. ஆனால் இன்னைக்கு ராத்திரி வேற நோக்கத்துக்காக இந்த தடவை முழுசா. டேய் அது கூடாதுடா என நான் மூச்சடைத்து கெஞ்சினேன். விட்டுடுவோம் ஹேஸ்டிங்ஸ், இதுதான் சிறந்த வழி. அவங்களுக்கு தூக்கு கயிற்றை விட. ஆனால் சட்டத்தை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு வாழும் மிஸ்டர் சார்லஸ் வயசுக்கு முன்னாடி இப்படி நாம் சொல்லக்கூடாது. எஸ், எனக்கு இந்த போதை வாட்சி எதுவும் தெரியாது. எல்லாம் வழக்கமான என் யூகம்தான், அவ்வளோதான். ஆனால் உங்கள் யூகங்கள் எப்போவுமே சரிதான் மிஸ்டர் பைரோ என்றார் ஃபெட்ரிகா. இதிலெல்லாம் தனக்கு உடந்தை கிடையாது என்பதை போல நான் கிளம்புறேன் என பட்டும் படாமல் சொல்லிக்கொண்டு வெளியேறி போனார் சார்லஸ். பைரோ முதலில் ஃபெட்ரிகாவையும் அதன் பிறகு லாசரஸையும் என பார்த்தான். நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களா? எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்தில். மேலும் மிஸ்டர் பைரோ என்று சிறு அவசரத்தோடு கூப்பிட்ட ஃபெட்ரிகா, நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் போதை மருந்து எடுத்துக்கிறவ கிடையாது. ரொம்ப ரொம்ப சொற்பமான ஒரு சிறு அளவு மட்டுமே எடுத்துக்கும் அளவுக்கு நான் மாறிட்டேன். எனக்கு முன்னாடி விரிந்து கிடக்கும் மகிழ்ச்சியை காணும் நான் இனி எனக்கு கைகடிகாரமே தேவையில்லை என்னும் முடிவுக்கு வந்துட்டேன். நீங்கள் எதிர்பார்க்கும் மன மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைக்கணும்னு நம்புகிறேன் மேடம் என்றான் பைரோ அன்பாய். நீங்கள் சொல்லொன்னா தவிப்புகளை அனுபவிச்சிருக்கீங்க. அப்படிப்பட்ட கொடூர அனுபவங்களை நீங்கள் அனுபவிச்சிருந்தாலும் உங்கள் மனசில் இன்னும் வற்றாமல் கருணை ஆறு ஓடிக்கிட்டு தான் இருக்கு. நான் இவளை நல்லா கவனிச்சிக்குவேன் என்றான் லாசரஸ். என் பிஸ்னஸ் நொடிச்சிக்கிட்டு இருக்கு, இருந்தாலும் நீந்தி கரையேறிடுவேன். இப்படி இல்லாமல் ஆகிட்டாலும் வெல், ஒரு ஏழையா என் கூட வசிப்பதில் ஃபெட்ரிகாவுக்கு ஆட்சேபனை இருக்காது. ஒப்புதலாய் சிறு புன்னகையுடன் தலையசைத்தாள் அவள். கடிகாரத்தை பார்த்த பைரோ நேரமாயிடுச்சு என்றான். நாங்கள் அனைவரும் எழுந்து கொண்டோம். அமானுஷ்யமான கணங்களை இந்த அமானுஷ்யமான வீட்டில் இன்னைக்கு ராத்திரி நாம் கழிச்சிருக்கோம் என தொடர்ந்து கொண்டிருந்தான் பைரோ. இது எலன் சொன்ன மாதிரி எனக்கும் ஒரு பேய் பிடிச்ச வீடாக தான் தோணுது. இப்பொழுது ஓல்டு சர் நிக்கோலஸ் படத்தை பார்த்து கொண்டிருந்தான் அவன். பிறகு ஒரு திடீர் தேவை உண்டானதைப் போல லாசரஸை தனியாய் உருவி அழைத்து கொண்டு போனான். எக்ஸ்கியூஸ் மீ, என் எல்லா கேள்விகளுக்கும் நடுவில் இன்னும் ஒரே ஒரு கேள்வி மட்டும் விடை தரப்படாமலே இருக்கு. அந்த படத்துக்கு எதுக்காக நீங்க 50 பவுண்டு தருவதா ஒத்துக்கிட்டீங்கன்னு சொல்லுங்க. எந்த கேள்வியும் பதிலில்லாமல் போகவில்லை என்னும் அளவுக்கு உங்க பதில் எனக்குள்ள ஒரு நிறைவை உண்டு பண்ணும். ஒட்டுதலற்று அவனையே சற்று நேரம் உரைத்து பார்த்து கொண்டிருந்தான் லாசரஸ். பிறகு சின்னதாய் சிரித்தான். உங்களுக்கே தெரியும் மிஸ்டர் பைரோ, நான் ஒரு வியாபாரி. எக்ஸாக்ட்லி. அந்த படம் 20 பவுண்டுகளுக்கு மேலே ஒரு நயா பைசாவுக்கு தேராது. அதுக்கு நான் 50 பவுண்டு தரேன்னு சொன்னால் உடனே அது அந்த தொகைக்கு மேலே போகணும்னு நினச்சி நிக் வேற எங்கேயாவது விசாரிப்பான்னு எனக்கு தோணுச்சு.
அப்போ அதுக்கு தர வேண்டிய தொகையை விட மிக அதிகமாக நான் தர சம்மதிச்சேன்னு நிக்குக்கு தெரிய வரும். அதனால் அடுத்தடுத்த முறை நான் அவங்க கிட்ட பேரம் பேசும்போது வெளியே போய் விசாரிச்சுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. சரி, அதனால் என்ன? மீதி படங்களை 5 பவுண்டுக்கு சொல்லி வியாபாரம் பண்ணிட மாட்டேன். ஆ என மூச்சடைச்சு இழுத்தான் பாய்ரோ. சிறு சிரிப்பூடே. என்னாச்சு என்றாள் லாசரஸ். என்று சிறு கிண்டல் துணிக்க சொன்ன பாய்ரோ, ஒண்ணுமில்ல, இப்போ எனக்கு எல்லாமே தெரியும் என்றார். முற்றும். அகதா